ஈசன் ஜோதிட அறக்கட்டளை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மேடையிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு, நட்சத்திர வடிவிலே நாம் ஒவ்வொரு கிரகத்தையும் எப்படி நாம் வெற்றி பெற வைப்பது, நம் வாழ்நாளிலே அன்றாடம் எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம், அந்த வேலைகளை எப்படி சிறப்பாக முடிப்பது என்று அற்புதமான ஒரு தலைப்பை இன்று ஐயா எனக்காக கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பை பேசுவதற்கு முன்பாக பஞ்ச அங்கங்கள் அனைவரும் கேள்விப்பட்டவை ஒன்றுதான். பஞ்ச அங்கங்கள் என்பது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் மிட் பாயிண்ட், மைய புள்ளி அப்படின்றது நட்சத்திரம் தான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் தினந்தோறும் நம்ம காலண்டர் எடுத்த உடனே இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம், இன்றைக்கி என்ன திதின்னு பார்ப்போம், நம்ம நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த நட்சத்திரத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம இந்த தாரா பலன் அப்படின்ற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தாரா பலன் பொதுவாகவே எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஜோதிடம் தெரியாதவங்க கூட இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, தாரா பலன் பார்க்குறாங்க. அந்த தாரா பலன் அப்படின்றது நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களினுடைய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் தாரா பலன். இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரகம் 3 நட்சத்திரம் வச்சிருக்கு இல்லையா? அந்த 3 நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரமே நமக்கு 100% நல்ல பலன் கொடுக்காது. அதில் ஒரு கிரகம் மட்டும்தான் நமக்கு 100% கொடுக்கும். அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் 75%, அதுக்கு அடுத்த நட்சத்திரம் 50%, இப்படி தான் கொடுக்கும். நல்ல கிரகம் நல்ல தாராபலன்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக எடுக்க முடியாது. பொதுவாகவே நம்முடைய நட்சத்திரத்தை 27 நட்சத்திரம்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய நட்சத்திரத்தில் இருந்து 2, 4, 6, 8, 13, 15, 20, 26, 27, 24 இந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் இந்த நட்சத்திரங்கள்லேயே கூட நாம் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோரா சாஸ்திரம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நாம் ஒரு சிறந்த நாளை எடுத்துக்கணும். அப்படி ஒரு நாளை எடுக்கும் பொழுது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல நாளாக அமையும். நம்ம என்னதான் நட்சத்திரம் பார்த்து ஒரு நாள் குறித்து ஒரு விசேஷத்தை செஞ்சோம் அப்படின்னா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்காது. இந்த 3 விஷயத்தையும் கம்பேர் பண்ணணும். பஞ்சபட்சி சாஸ்திரமும் உள்ளே இருக்கணும், ஹோரா சாஸ்திரமும் உள்ளே இருக்கணும், நட்சத்திரத்தினுடைய தாராபலனும் உள்ளே இருக்கணும். இது 3மே சேர்ந்த நாள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பல அற்புதமான குணங்கள் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணர். ஸோ வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது. முதல்ல அந்த நட்சத்திரங்களில் அந்த பொருட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து நம்ம அதிர்ஷ்டத்தை எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டம் வெற்றி இந்த பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படியே அந்த அதிர்ஷ்டம் வெற்றி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கிரகத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தில் நமக்கு முதல் வீடு அப்படின்றது மேஷ வீடு. அந்த மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 10 டிகிரியில் உச்சத்தை கொடுக்குறார். சரிங்களா? சூரியனுக்கு 10 டிகிரியில் உச்சத்தை கொடுக்குறாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டினுடைய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, டெரஸ் மொட்டை மாடி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். உங்களில் யாருக்காவது தாராபலனில் அஸ்வினி நட்சத்திரம் நான் சொன்ன அந்த வரிசையில் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு காலை நேரத்துலையோ அல்லது மாலை நேரத்துலையோ டெரஸில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. ஏன்னா மொட்டை மாடி அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அங்கே நீசமாகிறார். ஸோ சனி பகவான் நீசமாகிறார் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அப்போது உழைப்புக்கு அங்கே வேலை இல்லையா இப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? கர்மகாரகன். இப்போ சூரியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் எப்பவுமே கொஞ்சம் ஆப்போசிட் தான் இல்லைங்களா? ஆனால் வேதகன் அது வேறு, பாசகன் அது கணக்கு வேறு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, நம்ம அடுப்பு எரிக்கிற அடுப்பு, அந்த அடுப்பு தான் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது ஊர் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரி, என்னோட ஊர் தர்மபுரி தான் பரணி நட்சத்திரம் தமிழ்நாட்டில். சரிங்களா?
ஸோ பரணி நட்சத்திரம் புண்ணிய பூமியாக யாருக்காவது வருது அப்படின்னாக்க தருமபுரியில் வந்து காலபைரவர் கோயில் இருக்குது, தட்சிணபாசி காலபைரவர் கோயில். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே ஒரு தடவை வந்துட்டு போங்க, சரிங்களா. ரொம்ப பழமையான கோயில், அதியமான் மன்னரால் கட்டப்பட்ட கோயில், சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 3 டிகிரியில் அங்கே உச்சமாகிறாரு. ஸோ சந்திரன் உச்சமாகிறாரு அப்படின்னாலே அவருடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப நிலையானதாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் சந்திரன் வந்து 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நவுந்துக்கிட்டே இருக்குது, நிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அது கிரகத்துக்கு மட்டும்தான். ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு பாசம் இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நிலையானதாக இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம சந்திரன் உச்சமாகக்கூடிய இடத்துக்கு நம்ம கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி வச்சுருப்பீங்க இல்லையா, புகை போக்கி, அடுப்புக்கு மேலே புகை போக்கி இருக்கும் இல்லையா சிம்னி, அதுதான் வந்து கிருத்திகை நட்சத்திரனுடைய இடம். அதனுடைய வழிபாட்டு தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை முருகன். அப்புறம் ஊருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி தான் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஊருக்கான இடம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் உள்ள பகுதி, நம்ம வீட்டில் பாத்திரங்கள்லாம் எங்கே அடிக்க வச்சிருப்போமோ அந்த இடம் தான் ரோகிணி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் சக்கரம் இருக்கு இல்லைங்களா, தேர் சக்கரம், தேர், அப்புறம் காரினுடைய சக்கரங்கள், இந்த சக்கரங்கள் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ரோகிணி நட்சத்திரம் குறிக்கக்கூடிய இடங்கள். இதனுடைய ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவாயூர். ரோகிணி நட்சத்திரம்னா குருவாயூர், சரிங்களா. மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கீழ் தாப்பால்லாம் போடுவாங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வீட்டில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய், தென்னை மரம், இது எல்லாமே மிருகசீரிஷ நட்சத்திரம், சரிங்களா. ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்களூர், சந்திரன், சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டிகோ தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வராரு. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோவில் மணியை கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கயிறு கட்டி தொங்க விட்ட இடத்துல மோஸ்ட்லி அடிக்காமல் உங்கள் விரல்களை பயன்படுத்தி கோவில் மணியை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். பொதுவாகவே ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நட்சத்திரங்கள். நாம் ராகுவை வந்து கெட்டவங்களாவே பார்க்குறோம், ராகு கேதுக்களை. ஆனால் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா ராகு இல்லாமல் அது பாசிபிளே கிடையாது. ஸோ ராகு இருந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிவன் கோயிலில் போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது நம்ம வீட்டில் மளிகை பொருளாக வைக்கிற ஸ்டோர் ரூம் இருக்கும், பலசரக்கு பகுதி, ஸ்டோர் ரூம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம்ன்றது நம்ம எல்லாருக்கிட்டையுமே தினந்தோறும் இருக்குது. அது என்ன அப்படின்னா மணி பர்ஸ் நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம் இல்லையா. ஆனால் மணி பர்ஸ் யார் பர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ, தேஞ்சு போயிருக்கோ, அவங்க பர்ஸுக்கு பணமே வராது, வந்தாலும் நிற்காது. ஸோ மணி பர்ஸை எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், சரிங்களா. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மணி பர்ஸை மாற்றணும், சரிங்களா.
ஸோ இதுக்கான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய சமையல் அறை. சமையல் அறை அப்படின்றது மொத்த சமையல் அறையும் சேர்ந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது லக்ஷ்மியினுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தயிர், மோர், வெண்ணெய் மற்றும் துளசி. இந்த தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி தினந்தோறும் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருப்பதி உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ஆனால் தினந்தோறும் நம்மளால் போக முடியாது. அருகிலே இருக்கக்கூடிய கடை முழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய கடை முழுசாக ரப்பி இருக்கணும். காலியாகிற கடைக்கு போகக்கூடாது. மளிகை கடை இல்லைங்களா, மளிகை கடை ஃபுல்லாக ரப்பி இருக்கணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம் சரிங்களா. நிறைஞ்சி இருக்கிற இடத்துக்கு சும்மாவாவது போயிட்டு ஒரு 5 நிமிஷம் சுற்றிட்டு ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வெளியே வாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததாக வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். நட்சத்திர வரிசையில் கடைசி நட்சத்திரம். ஆனால் வீட்டில் வந்து இதுதான் முதல் நட்சத்திரம். படிக்கட்டு, நம்ம வீட்டில் கூட தலைவாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டு ரேவதி நட்சத்திரம் தான். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம கால் வைக்காமல் நாம் யாருமே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதில்ல சரிங்களா. ஸோ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிகளினுடைய எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் வர மாதிரி வைங்க சரிங்களா. இரட்டை இலக்கம் அப்படின்றது வீட்டுக்கு வெளியே இரட்டை இலக்கத்தில் இருக்கணும். வீட்டுக்கு உள்ளே போகும்போது அது ஒற்றை இலக்கமாக மாறிடணும். 1, 2, வீட்டுக்குள்ளே போகும்போது 3 ஆயிடணும் சரிங்களா. இந்த மாதிரி படிக்கட்டுகள் வைக்கும் பொழுது உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது அளப்பரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தை பற்றி ஏன் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரேவதி நட்சத்திரத்தை தான் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாகிறார். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். சுக்கிரன் உச்சம்னா என்ன அர்த்தம்? மனைவி நல்லா இருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் உடனே காசு பண்ணணும் போயிடக்கூடாது. மனைவி ஒரு வீட்டில் நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மனைவி சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த நட்சத்திர வரிசைகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த நட்சத்திரத்தில் நான் சொன்னபடியான இந்த வழிபாடு முறைகளிலும் இந்த உணவு முறைகளிலும் இந்தந்த ஊர் முறைகளிலும் நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நல்ல நாட்களும் உங்களுக்கு சிறப்பானவாகவே அமைந்து வரக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவருக்கு மீண்டும் முன்முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.